எல்லாருக்கும் ஹாய், நான் தான் கிருத்திகா. ஸோ நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணவங்களுக்கு, அதாவது இந்த ஃபேமிலியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இனிமேல் ஃப்யூச்சர் வந்து நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஒரு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இது பண்ணலாமா வேணாமான்ட்டு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க வந்து அதாவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்னீசிங் சேலஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி அது ஆனால் அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. அந்த கமெண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கிறேன். ஷங்கர்ன்றவங்க, சங்கர் அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்திருந்தது. அவங்க வந்து ஸ்னீசிங் சேலஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன், ஸ்னீசிங் சேலஞ்ச் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி வீக்காக இருக்கிறதுனால ஸோ திரும்பவும் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது வந்துட போகுது அப்படின்ட்டு சரி ரொம்ப நேரம் காலேருந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே பண்ணலாம், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால சரி பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே நம்ம வந்து ஒரு யூடியூபராக வந்து நம்ம அவங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக சரி பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஸ்னீசிங் சேலஞ்சில் எனக்குமே ஸ்னீசிங் சேலஞ்ச்னால் என்னடா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ வீடியோ போயிட்டு நானுமே யூடியூப்பில் தான் போய் பார்த்தேன் ஸ்னீசிங் சேலஞ்ச் தான் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த பெப்பர், டூத் பிக்கு, அப்புறம் மிளகாய் பொடி இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து ஸ்னீஸ் பண்ணணும். இதுதான் பேசிக்கான ஸ்னீசிங் சேலஞ்ச். ஸோ ஸ்னீசிங் சேலஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்ததாக உடனே வந்து காஃபி சேலஞ்ச் வந்துச்சு. ஸ்னீசிங் சேலஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து நான் ஒரு நியூஸ் உங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னல. ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஸ்னீசிங் சேலஞ்ச் நான் வந்து பெப்பர் பொடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பெப்பர் பொடி எடுத்துருக்கேன். 2000 years later. ஓகே, நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக என் உயிரை பணைய வச்சு இந்த சேலஞ்ச் நான் பண்ணுறேன். ஸோ பெப்பர் பொடி இருக்குது. நான் இது வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுறாங்க, பட் அப்படியே ஸ்மெல் பண்ணால் வராது. ஸோ நான் லைட்டாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டேன்னா அது வந்து போயிட்டு டக்குனா ஸ்னீஸ் வருதா அப்படின்னு பார்ப்போம், தும்பல் வருதா அப்படின்னு பார்ப்போம். நான் தும்பினா வர கண்டினியூஸாக தும்பினே இருப்பேன் சும்மாவே. சரி ஓகே பண்ணுவோம். ஒரு ஃபன்னாகவும் இருந்தது. சரி சண்டே அன்னைக்கு ஒரு சில் வீடியோவாக இருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் இதை பண்ணுறேன். ஓகே, டவல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். தானாக வரும்போது ஒன்றும் தெரியாது. அதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக அதை பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்ப்போம். மிளகு பொடி வச்சுருக்கேன் கையில். ஆக்சுவலி வரும் ஆனா வராது. தும்பல் வந்தால் தான் ரிலாக்ஸ் ஆகும். வரமாட்டேது. சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். யார் அது? நீங்கள் கேட்டீங்க ஸ்னீசிங் சேலஞ்ச் பண்ணி முடிச்சிட்ட. மூக்கெல்லாம் எரியுது வேறு. ஸோ உங்ககிட்ட ஒரு நியூஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால, இனிமேல் வந்து நம்ம வீடியோ வீக்லி புதன்கிழமை, அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை, அப்புறம் சண்டே வந்து ஒரு ஃபன் வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபன் வ்ளாக், இல்லை புதுசாக நம்ம ஏதாவது நியூவாக. சண்டேனாலே ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும். ஏன்னா மண்டேனாலே ஒரே டென்ஷன், ஒர்க் போகணும் அப்படின்ற ஒரு டென்ஷனாக இருக்கும். ஸோ சண்டே அன்றைக்கி நம்ம ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு அப்லோட் பண்ணுவோம். நான் சொல்லியிருந்தால வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து கண்டிப்பாக 6 to 7 உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உங்களுக்கான வீடியோ வந்து வந்துடும். டான்ஸ் பார்ட்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அண்ட் செகண்ட் சன்ஸ்க்ரீன் பற்றி கண்டிப்பாக வரும். ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது கொரிஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ பெட்டர் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு வந்து கிளியராக இருக்கும். கமெண்ட் செக்ஷனை விட அந்த அது ஒரு ரைட் பிளேஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் ஏதாவது பேசணும்னா கேட்கணும், டவுட்ஸ் கேட்கணுன்னா வந்து நீங்கள் கேட்கலாம்.
ஸோ இனிமேல் வந்து வாரத்துக்கு 3 வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் வேறு என்ன, இன்னொரு நியூஸ் மறந்துட்டேங்க, இதுதான் மெயினே. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து பேர் வந்து ஆக்சுவலி ஹாப்பி கோல்டு ஃபிஷ். ஏன் இந்த பேர் வச்சு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இனிமேல் இது வந்து நம்ம சேனலோட ஒரு பார்ட்னராக இருக்க போது ஏன் அப்படின்றத சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு நான் இந்த இந்த இது அதாவது பிகி பேங்க்கில் இது ஃபிஷி பேங்க்கு, இந்த உண்டியல் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த உண்டியல் வந்து ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. சின்ன வயசுலேருந்து இந்த உண்டியல்லாம் நான் எப்பவுமே வச்சுட்டே இருந்திருப்பேன். ஸோ அதில் அந்த காயின் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சேர ஃபைனலாக வந்து அது எதுக்காவது ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டுக்கு இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு மார்னிங் ஒரு ஐடியா வந்தது, ஓகே இது நம்ம யூடியூப் இதுக்காக இது பண்ணலாம். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அதாவது ரீச் பண்ணும்போது ஒரு தடவையும் 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணும்போது இதில் வந்து நான் டெய்லி வந்து ₹1 அப்படின்னா எவ்வளோ முடியுதோ அந்த மணி வந்து நான் இதில் போட்டுக்கிட்டே வருவேன். ஸோ நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரீச் ஆகும்போது ஒரு தடவையும் நம்ம இதில் இருக்க மணி எடுத்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் சேனலுக்கு. அப்படின்னா நம்ம வெளியில் வேறு இருக்காது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த ஹாப்பி கோல்ட் ஃபிஷ்ஷும் வந்து நான் இந்த சேனலோட ஒரு மெம்பராக வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த உண்டியில் இருக்க ஹாப்பி கோல்ட் ஃபிஷ் வச்சேன்னா ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கும்போது இதில் வந்து நம்ம காயின்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸால் சேர்ந்த அந்த காயின்ஸை வந்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு இல்லை வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்றதுக்காக தான் இதுக்கு ஹாப்பி கோல்ட் ஃபிஷ் அப்படின்னு நான் வச்சேன். ஸோ மிஸ்டர் கோல்ட் ஃபிஷ் இந்த மிஸ்டர் ஹாப்பி கோல்ட் ஃபிஷ்ஷை வந்து நம்ம யூடியூப் சேனலோட இனிமேல் ஒரு மெம்பராக இருப்பார். இல்லை ஆல்மோஸ்ட் மணி இருக்குது. நான் இதை புதுசாக வாங்கலை, இது லாஸ்ட் இயர் நான் வாங்கினது. இல்லை ஆல்மோஸ்ட் மணி இருக்குது. சவுண்ட் கேட்குதா? வந்து இவர் இனிமேல் ஃபில் ஆகிட்டே இருப்பார் ஜாலியாக. ஸோ நம்ம சேனலும் க்ரோ ஆக இவரோட ஸ்டொமக்கும் ஃபில் ஆகிட்டே இருக்கும் மணியால். ஸோ ஃபைனலாக நம்ம இதை வந்து வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.